அந்த 600 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? கிளேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று. இந்த நேரத்தில் தாவீது என்ன நினைத்திருக்கலாம்? should I continue to live or should I still live? I should die. It is better time I should die now. அப்படி என்றாலவா நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி சொல்லவில்லை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொண்டோம். இப்படி தாவீது திடப்படுத்திக் கொண்ட ஒரு சாட்சியாக நாமும் இருப்போம் என்று விசுவாசத்தோடு பாடலாம். தாவீதை போல என்றும் பலப்படுத்திக் கொள்வேன், கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வேன். தாவீதை போல என்னை என்றும் பலப்படுத்திக் கொள்வேன், கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வேன். தாவீதுக்கு வந்த அடுத்த சோதனை, அந்த சோதனையில் எப்படி அவன் மேற்கொண்டான்? 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34 வசனம். சாமுவேல் 17:34. ஒரு முறை நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கும்பொழுது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு முறை ஒரு கரடியும் வந்து மந்தையில் உள்ள ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு முறை ஒரு சிங்கம், ஒரு முறை ஒரு கரடி. தட் மீன்ஸ் வாட்? அந்த இடம் அடிக்கடி சிங்கம் வருகிற இடம் இல்லை, அடிக்கடி கரடி வருகிற இடம் இல்லை. ஒருவேளை ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அநேக நேரங்களில் அநேக கரடிகள் வந்தது, அநேக சிங்கங்கள் என்று சொல்லியிருந்தால் இந்த தாவீது அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற இடம் சிங்கம் வராத இடம், கரடி வராத இடம். ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. அந்த தாவீது பிடித்துக் கொண்ட போது அவன் என்ன செய்கிறான்? அவன் சிங்கத்தின் பின்னாலே போய் அவனை துரத்தி கொண்டு அதன் வாயிலிருந்து அந்த ஆட்டை விடுவிக்கின்றான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் அநேக நேரங்களில் இந்த சோதனை நமக்கு வராது, இப்படிப்பட்ட காரியம் நமக்கு வராது என்று சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஆபத்து வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்?
ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு இந்த வசனத்தை நாம் சொல்லிக் கொள்கிறோம். தட் இஸ் ராங். நாம் என்றுமே சங்கீதம் 50:15 எடுத்துக்கொள்ளும். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு நான் சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு முந்தின வசனம் என்ன? 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமானவர்கள் பொழுதுகளை செலுத்தி ஆபத்து காலத்தை நீ நோக்கி கூப்பிடு. அப்பொழுது சிங்கம் வந்த போது தாவீது என்ன செய்கிறார்? அந்த சிங்கத்தை தன் சொந்த பலனத்தினாலே மேற்கொள்ளவில்லை. God was very present help for him. எந்த நேரத்திலும் தேவனை அவன் அருகில் வைத்திருந்தான். அநேக நேரங்கள் ஆபத்து வந்த போது சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் அளவை அது காட்டுகிறது. சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் விசுவாசத்தின் அளவு, ஆண்டவரே ஏன் கத்துறீர்கள்? கர்த்தர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னவன கையை தூக்கி மேலே பார்க்கிறார். நோ, உங்கள் விசுவாசம் கர்த்தர் உங்களுக்குள் இருப்பது சொன்ன தலைகளை தாழ்த்தி யூ ஸ்பீக் டு காட், டோன்ட் ஷவுட். தாவீது அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து அந்த ஆட்டுக்குட்டியை விடுவித்தான். தாவீது எப்படி இப்படிப்பட்ட காரியம் செய்தான்? கர்த்தர் தாவீதோடு இருந்தார். நாம் என்றும் கர்த்தரோடு இருக்கும் பழக்கமும் கர்த்தர் என்றும் நம்மோடு இருக்கும் பழக்கமும் இருக்க வேண்டும். ஆபத்து வந்தா பார்த்துக்கலாம், இல்லை எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று அவர் இப்படி சொன்னார். சங்கீதம் 34:1 எந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். ஒருவேளை ஆபத்து வந்தது அல்லது அவனுடைய சூழ்நிலைகள் மிகவும் சாதகமாக இருந்தது, அந்த நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். தாவீது கர்த்தரை ஆபத்து காலத்தில் கூப்பிடுற தாவீது அல்ல, என்றென்றும் தாவீதின் அருகில் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் தாவீது அவர் கூப்பிடும் முன்பதாக நம்முடைய வாயில் சொல் பெறுவதற்கு முன்பே எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் தாவீதை காப்பாற்றும்படியாக அந்த சிங்கத்தை வந்த போது சிங்கத்தை மேற்கொள்ள தாவீதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். விசுவாசத்தோட நாமம் பாடலாம். நல்ல குணம், சோதனை நேரத்தில் என்றென்றும் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பழக்கமுடையவனாய் இருந்தான். நாம் சோதனை நேரத்தில் அந்த சோதனைகளை பார்த்திருக்கிறோமே தவிர கர்த்தரை நோக்கி பார்க்கும் பழக்கம் நமக்கு இல்லை. அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், ஆனால் நாம் ஆண்டவர் அருகில் இருப்பதை மறந்து துக்கத்தோடு போகிறார். எம்மாவூர் சீஷர்கள் அப்படித்தான் சென்றார்கள். இயேசு கூடவே வந்து கொண்டிருக்கிறார், அவர் துக்க முகத்தோடு பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? துக்க முகத்துடன் நடந்து நீங்கள் பேசிக்கொள்ளும் காரியங்கள் என்ன? துக்க முகத்தோடு நடந்து நீங்கள் பேசிக்கொள்ளும் காரியங்கள் என்ன? விசுவாசம். அநேக நேரங்கள் கர்த்தர் இருப்பதை மறந்து விடுகிறோம், வாக்கு தத்தத்தை மறந்து விடுகிறோம். அதிகமாக இந்த பெண்கள் அதிகாலையில் எழுந்து இயேசுவையுடைய சரீரத்தை காணும்படியாக பெண்கள் தான் போனார்கள். அவர்கள் இயேசுவின் மேல் அன்பு வைத்தது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரமாக மறப்பதில்லை. அவர்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை என்றென்று மறக்காமல் ஆண்டவர் நன்றி செலுத்தும் பழக்கம் பெண்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் சில நேரங்கள் பெண்கள் மறந்துற காரியத்தை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஒரு அம்மா 3வது மாடியில் வீடு,
பால்காரன் ஃபோன் பண்ணுறாம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணுமான்னு. ஏன் பால்காரன் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்கிறான்? நான் இருக்கிறது 3வது வீடு, 3 பில்டிங் தள்ளி தான் பால்காரன் அங்கே ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறான். என்ன சொல்கிறேன்? திருப்பி ஃபோன் பண்ணுமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கம்மா. அங்கே போய் என்ன கோவம் வந்துச்சு, இருந்தாலும் போய் பார்த்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணி உங்கள் பால் வச்சுக்கலாம். பால் பொங்கி ஸ்டவ்வில் ஊற்றி கிச்சன்லேருந்து ஃப்ரண்ட் ரூம் போய் செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் கிரவுண்டு போய் வீட்டுக்கே போயிடுச்சு. பால்காரன் என்ன இப்போ தான் பால் சப்ளை பண்ணுறது இங்கே வந்துருச்சு பார்க்குறான். அவன் சப்ளை பண்ண பால் அவனுக்கு தெரியாதா? இப்படிலாம் வந்துடுறாங்க பெண்கள். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பெண்கள் கர்த்தரை மறப்பதில் கொஞ்சம் எப்பொழுதுமே அவர் உற்சாகமாக இருக்கிறார்கள், மறக்காததில் உற்சாகமாக இருக்கின்றார்கள். ஆனால் ஏனென்றால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று அவர்கள் என்றது போல நாமும் என்று கொள்ளலாம். என்றென்றும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். பாடலாம். கர்த்தரும் உன்னை பலப்படுத்தி உன் சத்துவத்தை பெருகச் செய்வார். கர்த்தருவை நித்தம் பலப்படுத்தி உன் சத்துவத்தை பெருகச் செய்வார். விசுவாசத்தில் நீ வெற்றியடைய செய்திடுவார். ஜீவத்திடம் தாவீதை போல பலப்படுத்திக் கொள்வே, கர்த்தருக்குள் இடப்படுத்திக் கொள்வே. கனித்தரும் கொடியாக இயேசு இவனை மெய்யான திராட்சைச்செடியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். தாவீதை பற்றி பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது. அந்த அபிஷேகம் என்ற கர்த்தர் நமக்கென்று ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த திராட்சை தோட்டத்தை நாம் பண்படுத்தாமல் விட்டால் எப்படி ஆகும்? எடுத்து வாசிப்போம். இது எச்சரிப்பின் பாடம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முட்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். இந்த நீதிமொழியை எழுதின அந்த சாலமோன் ஞானி அந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் அது நல்ல ஒரு வயலாக இருந்தது, ஒரு செழிப்பான வயலாக இருந்தது, ஒரு நல்ல செழிப்பான திராட்சை தோட்டமாகத்தான் இருந்தது. ஆகவே தான் அவன் சொல்லுகிறார் சோம்பேறியின் வயல். இப்பொழுது சோம்பேறியின் வயலாக மாறிவிட்டது. சோம்பேறியின் வயல் அவர் ஒரு அந்த வயலை அவர் பண்படுத்தாமல் விட்டதினாலே அந்த வயல் முழுவதும் முட்களால் நிறைந்தது. அவன் திராட்சை தோட்டம் செழிப்பாகத்தான் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை இப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. ஒரு சோம்பேறி, ஒரு மதியினன், அவனை போல இந்த திராட்சை தோட்டத்தை நாமும் நம்முடைய திராட்சை தோட்டத்தை பண்படுத்தாமல் விட்டோமானால் நம்முடைய காரியமை இப்படித்தான் இருக்கும். இந்த சோம்பேறியின் வயல் எப்படி இருக்கும்? இந்த மதியனுடைய திராட்சை தோட்டம் எப்படி இருக்கும்? பார்க்கலாம். யாருண்ணா? என்ன யாரு நீங்க? நீங்க யாரு? மிஸ்டர் லேசி. மிஸ்டர் லேசி. லேசி லேசி லேசி. அம்மா யார் வந்திருக்காங்க? மிஸ்ஸஸ் லேசி. சோம்பேறி சோம்பேறி சோம்பேறி. மிஸ்டர் சோம்பேறி, மிஸ்ஸஸ் சோம்பேறி. மிஸ்ஸஸ் சோம்பேறி. சோம்பேறி சோம்பேறினே. ஓஹோ, உட்காருங்கண்ணா. நல்ல ஒரு காலத்தில் திராட்சை தோட்டமா இருந்தீங்களே, இப்போ என்ன இப்படி ஆயிட்டீங்க என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இப்படி நன்றாக தான் இருக்கின்றீர்களே. I am playing cards, sir. Gambling. ஆச்சா. ஐயோ காணோமே காணோமே உங்க திராட்சை தோட்டமும் எங்கே செழிப்பா இருந்ததுவே இப்போ ஒன்றையும் காணோமே ஐயோ காணோமே
நீங்க சோம்பேறியானீரோ உங்க வயலை பண்படுத்தாமல் வாங்கி போய் விட்டீரே வாங்கி போய் விட்டீரோ சோம்பேறியானீரோ ராணீரோ நீங்க அதீன ராணீரோ படுபட திராட்சை தோட்டம் காஞ்சொரி கூடினதே அதன் கற்றுவர் இழிந்தல்வே மதியின ராணீரோ விசுவாசியே விசுவாசியே கர்த்தரின் ஒளி உன்மேல் உதித்ததுவே உன்னை உயர்த்திடுவார் என்றென்றும் பிரகாசிக்க செய்திடுவார் விசுவாசியே செழிப்பான திராட்சை தோட்டமாய் இருந்தவரும் செழிப்பான வயலாய் இருந்தவர்களும் அந்த வயலை பண்படுத்தாமல் விட்டதினாலே வெறுமையாய் போகின்றார்கள். ஆனால் போகும்போது விழித்தெழு விசுவாசி என்று சொன்ன போது அவர் கண் கொஞ்சம் விழித்தது மாதிரி நான் பார்த்தேன். எபேசியர் 5:14 சொல்கிறது, ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிப்பார் என்ற வசனம் ஒரு வேளை அவருக்கு கிரியை செய்யலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி அபிஷேகத்தை இழந்து போன வேறொரு மனிதனை பற்றி நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவர் பெயர் சிம்சோன். இந்த சிம்சோன் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே அவர்களை பெலிஸ்தர் கையில் கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்களை இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனுஷன் தான் இந்த சிம்சோன். இந்த சிம்சோனை பற்றி படிக்கும் பொழுது அநேக இடங்களில் கர்த்தர் அவன் மீது இறங்கினார், கர்த்தர் அவரை வல்லமையாய் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன். அவர் அபிஷேகம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் இவன் தகப்பன் பெற்றோர்களோடு பெலிஸ்தர் நாட்டிற்கு போகிறான். எதற்காக? பெண் பார்க்க. அப்படி போகும் பொழுது திராட்சை தோட்டத்தின் அருகிலே ஒரு சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் அவரை எதிர்கொண்டு வந்தது. திராட்சை தோட்டம், நம்முடைய திராட்சை தோட்டம் செழிப்பாக இருக்கும் என்று சொன்னால், நாம் தேவனோட ஐக்கியம் ஆழமாக இருக்கும் பொழுது நம்ம திராட்சை தோட்டம் செழிப்பாக இருக்கும் என்று சொன்னால், ரிமெம்பர் there will be a lion. உங்கள் திராட்சை தோட்டத்தை அழிக்கும்படியாக ஒரு சிங்கம் இருக்கும், ஒரு கரடி வரும். ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி கச்சுவர் இருப்பது போல நம்முடைய ஆவிக்குரிய திராட்சை தோட்டத்தை சுற்றி தேவன் அக்கினியும் மதிலமாக இருக்கிறார். நாம் அந்த சிங்கத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இந்த சிங்கம் சிம்சோனின் நேரம் வந்த போது அவன் என்ன செய்கிறான்? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சான். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம். இங்கே யாராவது ஆட்டுக்குட்டியை கிழிச்சிருக்கீங்களா? பழைய லுங்கி கிழிக்கிறது நம்ம பலம் இல்லைங்க. ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறோம். ஆட்டுக்குட்டி நம்மளும் சொல்றோம், ஆட்டுக்குட்டி கிழிச்சு தூக்கி போட்டாங்க. எப்படி முடியும்? ஆனால் இவன் யாருக்கும் சொல்லவும் இல்லை. இந்த இப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தை கொன்றவன், இவன் கையில் ஒன்றும் இல்லாதிருக்க போது அந்த சிங்கத்தை கொன்றவன் இதை யாருக்கும் சொல்ல.
நம்ம ஒரு எலி அடிச்சா 8 பேர்ட்ட சொல்கிறோம், நான் அடிச்சேங்க, எலி அடித்தேன், பாம்பு அடித்தேன். நான் கூட ஒரு நாள் பாம்பு அடித்தேன், 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், பாம்பு அடித்தேன். அது இவ்வளோ பெரிய பாம்பு, அது ஏற்கனவே எவனோ அடிச்சுட்டு போயிட்டான், நான் அதை தூக்கி அடித்தேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பாம்பு அடித்தேன். சிங்கம், அந்த சிங்கம் ஒருவரும் சொல்லவில்லை. அவன் யாருக்கும் சொல்லவில்லை என்று யோசித்து பார்த்தால், ஒருவேளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்ப காலம் அவன் நினைத்திருக்கலாம், என்னுடைய பலத்தினால் இதை நான் செய்யவில்லை, நான் இந்த செய்தது போறேன், தேவன் என் மேல் அபிஷேகத்தால் இறங்கினார், அவரால் இது முடிந்ததை தவிர என்னால் இது ஒன்றுமில்லை, கர்த்தருடைய பலத்தினாலே செய்த மகிமை கர்த்தருக்கு போக வேண்டும் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். இன்னொரு காரியத்தை நினைத்து பார்த்தால், சிங்கத்தை பெண் பார்க்க போகிறவன் சிங்கத்தை கிழித்து கொண்டால் அங்கே போய் சொல்லுகிறான், என்னங்க லேட் ஆச்சு, வழியில் சிங்கத்தை கிழிச்சிட்டாங்க. பொண்ணு கொடுப்பாங்க யாராவது, பொண்ணுடைய அப்பா என்ன சொல்லுங்க, வரும்போது சிங்கத்தை கழிச்சா, ஏன் நாளைக்கு என் பொண்ணு ஏதாப்பா, என் பொண்ணு வாய்க்கிலேயே பேசணும், அதுக்குன்னு அது கழிச்சிக்கிட்டோம், ஆனால் நீ கழிச்சிடுவான்னு சொல்லி பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு இருந்தார், யாரோ சாம் தான் நினைக்கிறேன், யாரோ சொல்லிட்டு இருந்தார், அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கம் போல இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டிக்காக போயிட்டு. அது ஒரு நல்லது தான். நம்ம கூட இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியோட கொஞ்சம் அப்படி தந்துப்பாங்க, அது கூட திறக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு எப்போ இந்த பெல் அடிக்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு உடனே அவங்க சிங்கமாயிடுறாங்க. ஒருவேளை இது இருக்கிறது நல்லது தான், கல்யாணத்துக்கு முன்னாலே சிங்கமாக இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம பாடு என்னத்துக்காக இருக்குது. இப்போ சர்ச்சுக்கு வரும்போது, என்ன சிஸ்டர் லேட் ஆயிடுச்சு, நான் வரும்போது சிங்கத்தை கிழிச்சு போட்டோம், டப்பா நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். அந்த பேர் சிஸ்டர், சிங்க சிஸ்டருங்க, நம்ம அந்த அவரும் சிங்க சிஸ்டர். இந்த சிங்க சிஸ்டர் ஒரு காலத்தில் சிங்கார சிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் இந்த சிம்சோன் அப்படிப்பட்டதாக அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றதினால் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான், யாரும் சொல்லவில்லை. ஆனால் இப்பேற்பட்ட அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். அவன் இழந்து போன போது, இழந்து போனது ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான செய்தி. அதை காட்டிலும் துக்கமான செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். இதுதான் மிகவும் துக்கமான செய்தி. நாம் அபிஷேகத்தை இழந்தது ஒரு துக்கமான செய்தி. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் நம்மை விட்டு சென்றதே அவனுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து போனால் நம்ம எப்படி இருப்போம்? 20ஆம் வசனம். சிம்சோன் எப்படி ஆனான்? அவனை வேடிக்கை காட்டும்படியாக வைத்தார்கள். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை விட்டு சென்று விட்டதனால் நாம் வேடிக்கை காட்டுவதற்கு தான் நாம் அதற்காக நம்ம நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எதை இழந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரின் அபிஷேகத்தை இழந்து போக வேண்டாம். கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது என்று சொன்னால் என்றென்றும் கர்த்தரையே நாம் ஜீவித்து கர்த்தரை சார்ந்து ஜீவிப்போம். சிம்சோனை போல நீங்கள் அபிஷேகத்தை இழந்து போக வேண்டாம். பாடலாம் நம்முடைய அறிக்கையாக, நாம் இது ஒரு விசுவாச அறிக்கையாகவே இந்த பாடலை பாடலாம். போல நீ பின்வாங்கினாயோ, தேவ அபிஷேகம் இழந்து போனாயோ. சிம்சோனை போல நீ பின்வாங்கினாயோ, தேவ அபிஷேகம் இழந்து போனாயோ. உன்னை விட்டு விலகினார்.
அறியாதாயோ ஆனாலும் கர்த்தர் உனக்கு இறங்கி திரும்பவும் உன்னை அவர் சேர்த்துக் கொள்வாரே. ஆனாலும் கர்த்தர் உனக்கு இறங்கி திரும்பவும் உன்னை அவர் சேர்த்துக் கொள்வாரே. எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சோர்ந்து போகக்கூடாது. சோதனை வரும், ஆனால் சோதனையில் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஏசாயா 40:29 சொல்லுகிறது, அந்த சோர்ந்து போருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். சோர்ந்து வசனம் பண்ணுகிறது 40:29. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நாம் சோர்ந்து போய் நம்மை பலப்படுத்த யாருமே இல்லை என்று சொல்லி நாம் கவலைப்பட்டுக்கிட்டு வரலாம் என்றால் நாம் அவிசுவாசத்தின் ஆழத்தில் இருக்கிறோம். இத்தனை நாட்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருக்க என்ன பிரயோஜனம்? ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மை கடைசி மட்டும் கரம் பிடித்து நடத்துகிறவர். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். இளைஞர் இளைப்படைந்த வாலிபர் இடைவிடுவார்கள், ஆனால் கர்த்தர் காத்திருக்கிறோம் புது பலன் அடைவார்கள். இந்த கர்த்தர் பலப்படுத்தும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு வேலை நாம் கர்த்தர் நம்முடைய வேலைக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற வேளையிலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்கு அடங்கி இருங்கள். Humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you on the right time. நான் ஏன் அதை அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி முடியாத காரணம் என்றால், நாம் நினைக்கும் நேரத்தில் கர்த்தர் செய்துவிட வேண்டும், நம்முடைய நேரம் கர்த்தருடைய நேரமாக இருக்க வேண்டும் என்று நாம் அநேக நேரங்களில் அதை வைத்துக்கொண்டு அதை எதிர்பார்ப்போடு இருப்பதனால் தான் நாம் அந்த விசுவாசத்தில் நாம் சோர்ந்து போய் அவிசுவாசத்தில் இறங்கி விடுகிறோம். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிற வானம் எவ்வளவு உயர்ந்தமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வழி, அவர் என்று நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் எல்லாவற்றையும் மனிதனின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் நம்மை உயர்த்தும்படி பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்போம். திரும்பவுமாக விசுவாசத்தோடு பாடலாம். பூமியை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பூமியை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போன உன்னை பலப்படுத்தி உந்தன் சத்துவத்தை பெருக செய்வாரே. சோர்ந்து போன உன்னை அவர் பலப்படுத்தி உந்தன் சத்துவத்தை பெருக செய்வாரே. வந்தாலும் சோராதே மனமே, இஸ்ரவேலின் தேவன் உந்தன் பரதமே.
இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தாரகமாய் இருப்பதினாலே இனி வாராவனே வந்தாலும் சோராதே.